ஆனால் சிவாவின் சிந்தனை முழுவதும் அவந்திகாவின் காதலை பெறுவதில் தான் இருந்தது. அவனால் இதை நேரடியாக அவளிடம் சொல்ல முடியாத சிச்சுவேஷனில் இருந்தார். ஏனென்றால் அவன் அவந்திகாவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போதே அவன் நந்தினியின் எக்ஸ் ஹஸ்பண்டாகத்தான் தெரிந்தார். அதனால் நிச்சயம் அவள் தன்னை அப்படியே ஏற்றுக்கொள்ள வாய்ப்பே இல்லை. முதலில் அவள் மனதில் சைல்ட்ஹுட் காதலன் மீது இருக்கும் வெறுப்பு மறைய வேண்டும். அதற்கு பிறகுதான் தன்னை பற்றிய உண்மையை சொல்ல முடியும். அதுவரை எந்த உண்மையையும் சொல்லாமலேயே இந்த உலகில் உள்ள ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் அவளுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தான். அதே நேரம் சுப்ரீம் ஃபேமிலியில் தங்களுடைய கம்பெனியை நஷ்டத்தில் இருந்து மீட்டெடுக்க என்ன செய்யலாம் என்று ரேகாவும் நந்தினியும் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களிடம் இப்போது போதிய பணம் இல்லை. அந்த அவந்திகா என்னோட பிளானையே கெடுத்துட்டா. அவ மட்டும் விக்கி கிட்ட இருந்து தப்பிக்காம இருந்திருந்தா இந்நேரம் நம்ம ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆயிருக்கும். இனி வேற சாய்ஸே இல்ல. இப்போ நம்ம கிட்ட இருக்க ஒரே ஆப்ஷன் மிஸ்டர் தினேஷ் மட்டும் தான். That's why I'm eagerly waiting for my birthday. இந்த பிளான் மட்டும் ஒர்க் அவுட் ஆகல, அந்த அவந்திகாவை என்ன பண்றேன்னு பாருங்க என்று நந்தினி புலம்பிக் கொண்டிருக்க, அந்த அவந்திகாவை விடு நந்தினி, எங்க போயிட போறா? எனக்கு என்னவோ தினேஷ் நிச்சயமா உனக்கு ஹெல்ப் பண்ண சம்மதிப்பார்னு தான் தோணுது என்றாள் ரேகா. அது எப்படிமா அவ்வளவு உறுதியா சொல்றீங்க என்று கேட்க, எல்லாம் ஒரு கெஸ் தான். காரணம் இல்லாமையா உன் பர்த்டேவை இவ்ளோ கிராண்டா செலிப்ரேட் பண்றாரு? ஐ திங்க் he likes you very much. முதல்ல பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த அவந்திகாவை என்ன பண்ணலாம்னு யோசிப்போம் என்றார். சிவா இருக்கும் வரை அவந்திகாவை அவர்களால் நெருங்க கூட முடியாது என்று அவர்களுக்கு புரியவில்லை. சிவாவும் அவந்திகாவும் காரில் சென்று கொண்டிருந்தார்கள். சிவா, நான் பார்த்த வரைக்கும் நீ ரொம்ப டேலண்டட். உனக்கு கேட்ட உடனே ஹெல்ப் பண்ற அளவுக்கு ரிச் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பின்ன எதுக்காக வீட்டோட மாப்பிள்ளையா இருந்து உன்னோட மரியாதையை நீயே கெடுத்துக்கிட்ட என்று கேட்டார். எல்லாமே உனக்காக தான். நீன்னு நினைச்சுதான் நான் சுப்ரீம் ஃபேமிலிக்கு போனேன். ஆனா நான் நினைச்சது எதுவுமே நடக்காம போயிடுச்சு. இத்தனை வருஷம் உன்னை நினைச்சு யாரோ ஒருத்தர் கூட டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். இது எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும் என்று நினைத்தவன் அவந்திகாவை பார்த்து சிம்பிளாக, டைம் வரும்போது சொல்றேன் என்றான். அவன் பார்வையிலேயே அவந்திகா மீது அவனுக்கு இருக்கும் டீப் லவ் தெரிந்தது. ஒருவேளை நந்தினியின் தாத்தா சிவாவுக்கு இப்படி ஒரு ஏமாற்றத்தை செய்யாமல் இருந்திருந்தால் இன்று சிவா அவந்திகாவின் ஹஸ்பண்டாகத்தான் இருந்திருப்பான். நந்தினி ரொம்ப லக்கி. உன்ன மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சதுக்கு அவ கொடுத்து வச்சிருக்கணும். பட் எதுக்காக உன்னை விட்டுட்டு போனா? அவந்திகா திடீரென இப்படி கேட்டதும் அவனுக்கு எப்படி ரியாக்ட் செய்வதென்றே தெரியவில்லை. அவன் பேச்சை மாற்றி, டிரைவர் கொஞ்சம் வேகமா போங்க, 5 மினிட்ஸ்ல நம்ம போட் கிளப்ல இருக்கணும் என்று சொல்ல டிரைவர் காரின் வேகத்தை கூட்டினார். அவர்கள் ஒரு பங்களாவுக்கு எதிரில் வந்து நின்றார்கள். அவந்திகாவுக்கு அந்த புதிய வீடு பிடித்திருந்ததால் உடனே அந்த வீட்டுக்கு மாறிவிடலாம் என்று சிவா நினைத்து கொண்டிருக்க, கேட்டுக்கு வெளியில் இருந்த செக்யூரிட்டி ஓடி வந்து, நீங்க யாரை பார்க்கணும் என்று கேட்டார். நான் ருத்ரன் வில்லாவுக்கு போகணும், அது இப்போ என்னோடது என்றார். இதை கேட்டவுடன் செக்யூரிட்டி சிவாவை ஏற இறங்க பார்த்துவிட்டு சிரிக்க ஆரம்பித்து விட்டார். அவந்திகாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை. செக்யூரிட்டி சிரிப்பதை பார்த்து சிவாவுக்கு கோபம் வந்து விட்டது. இப்போதுதான் மேனேஜரிடமும் சேல்ஸ் உமனிடமும் ஒருவரின் அப்பியரன்ஸை பார்த்து அவர்களை ஜட்ஜ் பண்ணக்கூடாது என்று சொல்லிவிட்டு வந்திருந்தான். மீண்டும் ஒருவன் அதையே செய்யும் போது அவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவன் கோபமாக, உனக்கு இந்த வேலை முக்கியம்னா கடைசியா உனக்கு ஒரு சான்ஸ் தர. நீ யாருக்கு வேணா கால் பண்ணிக்க. ருத்ரன் வில்லாவோட ஓனர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வா, அதுக்கப்புறம் பேசு என்றான். சிவாவின் சீரியஸ் டோனை கேட்ட பிறகு செக்யூரிட்டி பயந்து விட்டான். ஒருவேளை அவன் நிஜமாகவே ருத்ரன் வில்லாவின் ஓனராக இருந்தால் நிச்சயமாக அவனுக்கு வேலை போய்விடும் என்று பயந்தான். செக்யூரிட்டி பதில் சொல்வதற்குள் பின்னால் இருந்து ஒரு சிரிப்பு சத்தம் கேட்டது. சிவாவும் அவந்திகாவும் திரும்பி பார்த்தார்கள். அங்கே கிருஷ்ணா நின்று கொண்டிருந்தான். தர்மா குரூப்ஸ் அவனுடைய டீலை கேன்சல் செய்த பிறகு அவன் லிட்டரலி நடுத்தெருவுக்கு வந்து விட்டான். அதன் பிறகு எப்படியோ ஒரு வழியாக அவனுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் சேல்ஸ் மேனேஜர் வேலை கிடைத்தது. அவன்தான் ருத்ரன் வில்லாவை ரெனோவேட் செய்ய வந்திருந்தான். அவன் சிவா சொல்வதை கேட்டு சிரிப்பை அடக்க முடியாமல் சிரித்துக் கொண்டே அவனுடைய காருக்கு அருகில் வந்து, என்ன சொன்ன? நீ தான் இந்த வில்லாவோட ஓனரா? நீயே ஒரு யூஸ்லெஸ். உன்ன மாதிரி ஒருத்தன் இந்த ஏரியால வீடு வாங்குறத பத்தி யோசிக்கிறதே தப்பு. உனக்கு லாட்டரி அடிச்சா கூட உன்னால இங்க எதையும் வாங்க முடியாது என்று அடக்க முடியாமல் சிரித்தான். சிவாவின் கோபம் தலைக்கு ஏறியது. அந்த செகண்டே காரில் இருந்து இறங்கி கிருஷ்ணாவுக்கு தன்னுடைய ஸ்டைலில் பதிலடி கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் அவந்திகாவுக்கு முன்னால் வேண்டாம் என்று நினைத்து கைகளை முறுக்கி கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி கொண்டார். அவள் ஏற்கனவே தன்னுடைய லைஃபில் நிறைய கஷ்டங்களை அனுபவித்து விட்டாள். அதனால் அவளை கஷ்டப்படுத்தும் எதையும் செய்யக்கூடாது என்று நினைத்தார். சிவா உடனே காரில் இருந்து இறங்கி கதவை மூடிவிட்டு கிருஷ்ணாவுக்கு அருகில் சென்று,
ஒருத்தரை இன்சல்ட் பண்ணி எல்லாம் கேன்சல் ஆகி இந்த நிலைமைக்கு வந்தோம், நீ இன்னும் மாறவே இல்லையா என்றார். அவனுடைய வார்த்தைகளை கேட்டவுடன் சட்டென கிருஷ்ணாவின் முகத்தில் இருந்த சிரிப்பு மறைந்து விட்டது. How dare you to talk like this? எனக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் ஒன்னும் உன்ன மாதிரி நடுத்தருல வந்துடல. எனக்கு ஒரு நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு. உனக்கு இன்னும் டைம் இருக்கு. இந்த வில்லாவோட ஓனர் வரதுக்குள்ள ஒழுங்கா ஓடிடு. நல்ல வேலை, நான் இந்த வில்லாவை ரெனோவேட் பண்ண வந்தேன். அதனாலதான் நீ சுத்துற ரீல கேட்க முடிஞ்சது. திரும்பி போ என்றார். சொல்ல போனால் கிருஷ்ணாவுக்கு தான் இது கடைசி வாய்ப்பு. அவன் அந்த வில்லாவை நல்லபடியாக ரெனோவேட் செய்து கொடுத்தால் அவனுக்கு நல்ல கமிஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சரில் பல ரிச் கஸ்டமர்களும் கிடைப்பார்கள். ஆனால் அவன் சும்மா இருந்தாலும் அவன் வாய் சும்மா இருக்கவில்லை. சிவாவிடம் தவறாக நடந்து கொண்டு மீண்டும் அவன் தன்னுடைய கெரியரை கெடுத்துக்கொள்ள என்னென்ன பேச முடியுமோ அதை எல்லாம் பேசிக் கொண்டிருந்தான். அவனுக்கே தெரியாமல் அவன் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை இழந்து கொண்டிருந்தான். காரில் அமர்ந்திருந்த அவந்திகாவுக்கு சிவாவும் கிருஷ்ணாவும் பேசுவது தெளிவாக கேட்கவில்லை. அவர்கள் நண்பர்களாக இருக்கலாம் என்று நினைத்து கொண்டார். ஏனென்றால் சிவா கிருஷ்ணாவிடம் சிரித்த முகத்தோடு பேசிக் கொண்டிருந்தான். சிவா காருக்குள் அமர்ந்திருந்த அவந்திகாவை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு கிருஷ்ணாவிடம், ஒருவேளை நான் இந்த வில்லாவோட ஓனரா இருந்தா உங்க கதி என்ன ஆகும்னு நினைச்சு பாத்தியா என்றான். நீ வேணா உன்னை வில்லாவோட ஓனரா கற்பனை பண்ணிக்கலாம். அதுக்காக நானும் அதை ஒத்துக்க முடியுமா? நந்தினியா உன்னை டிவோர்ஸ் பண்ணனான்னு தெரியும்ல. உனக்குன்னு ஓனா கார் கூட கிடையாது. நீ வில்லாவோட ஓனரா? சொந்த வில்லால இருக்கிறவன் ஏன்டா டாக்ஸில வர என்று கேட்டுக்கொண்டே அவன் வந்த காரை சுட்டி காட்டிய போதுதான் அவனுடைய பார்வை காரில் அமர்ந்திருந்த அவந்திகா மீது விழுந்தது. ஓ, இதான் விஷயமா? இதுக்குதான் இவ்ளோ சீனா? நந்தினி பிரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னால அவளை மறக்க முடியல போல இருக்கு. அதான் நந்தினி மாதிரியே இன்னொரு பொண்ணை புடிச்சிட்டியா? பார்க்க சூப்பரா தான் இருக்கா. இதை கேட்டவுடனே சிவாவுக்கு கோபம் வந்தது. ஆனால் அவன் எதுவும் பேசவில்லை. அவன் அவந்திகாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போகும் மனநிலையில் இருந்ததால் கிருஷ்ணாவுக்கு பதில் சொல்லி அந்த இடத்தில் குழப்பத்தை ஏற்படுத்த விரும்பவில்லை. கிருஷ்ணா சிவாவை கடந்து அவந்திகாவிடம் சென்றார். அவள் கண்ணாடியை கீழே இறக்கினார். நல்லதுக்காக தான் சொல்றேன் கேளு. இவனால ஒரு பைசாவுக்கும் பிரயோஜனம் இல்ல. இந்த வில்லாவை காட்டி அவன் உன்னை ஏமாத்துறான். அவனை நம்பாத என்றான். கிருஷ்ணாவின் வார்த்தைகளை கேட்ட அவந்திகா நிச்சயமாக அவன் சிவாவின் ஃப்ரெண்டாக இருக்க முடியாது என்று உணர்ந்தாள். அவள் கோபமாக, சிவாவை பத்தி தப்பா ஒரு வார்த்தை பேசினாலும் கண்ணம் பழுத்துரும் என்று சொல்ல அவன் முகம் சட்டென சுருங்கிவிட்டது. சிவா செக்யூரிட்டியை பார்த்து, இப்போ கேட்ட திறக்க போறியா இல்லையா என்றான். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா நான் எப்படி உன்னை உள்ள விட முடியும்? நான் கூட நீ சொன்னதை கேட்டு முதல்ல நீ தான் இந்த வில்லாவோட ஓனரா இருப்பியோன்னு நினைச்சிட்டேன். கிருஷ்ணா சார் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே புரியுது. நிச்சயமா கேட்ட திறக்க மாட்டேன் என்று பிடிவாதமாக கூறினார். உடனே சிவா செல்போனை எடுத்து ப்ராப்பர்ட்டி மேனேஜருக்கு டயல் செய்தார். ஆனால் கிருஷ்ணா அவனை பார்த்து சிரித்து கொண்டிருந்தார். பண்ணு யாருக்கு வேணா போன் பண்ணு, பட் நோ யூஸ். நாம வேணா ஓபனா சேலஞ்ச் பண்ணிக்கலாமா? இந்த வில்லா நிஜமாவே உனக்கு சொந்தமானதுன்னு நீ ப்ரூவ் பண்ணிட்டா என் லைஃப் டைம் முழுக்க உன் கண்ணு முன்னாடியே வரமாட்டேன். ஒருவேளை இந்த வில்லா உன்னோடது இல்லன்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு வெய்யி, நீ என் முன்னாடி தலை குனிஞ்சு மண்டி போட்டு எப்படி மண்டி போட்டு மன்னிப்பு கேட்கணும். அது உனக்கு ஓகேவா என்று கேட்டான். இப்போதும் கிருஷ்ணாவின் பார்வையில் சிவா ஒரு யூஸ்லெஸ் வீட்டோடு மாப்பிள்ளையாகத்தான் தெரிந்தான். அவனிடம் சாப்பாட்டுக்கே பணம் கிடையாது. அதனால் நிச்சயமாக 3 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு வில்லாவை அவனால் வாங்கவே முடியாது என்று ஸ்ட்ராங்காக நம்பினார். அதனால் நெஞ்சை நிமிர்த்தியபடி நின்று கொண்டிருந்தார். அப்போது கிருஷ்ணாவின் பார்வை அவர்களுக்கு எதிரில் வந்து கொண்டிருந்த கிரே கலர் லக்ஸூரியஸ் கார் மீது விழுந்தது. அந்த கார் வெண்ணெய் போல ரோட்டில் வழுக்கிக் கொண்டு வேகமாக வந்து கொண்டிருந்தது. அந்த காரின் நம்பர் பிளேட்டை பார்த்தவுடன் கிருஷ்ணாவின் கண்கள் பிரைட் ஆகிவிட்டது. அது ப்ராப்பர்ட்டி மேனேஜர் ராகவேந்திராவுக்கு சொந்தமானது. ஏய் சிவா, ஒரிஜினல் ப்ராப்பர்ட்டி மேனேஜரே வந்துட்டாரு. 2 மினிட்ஸ்ல என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நீ இங்க இருந்து ஓடிடு, இல்லனா மிஸ்டர் ராகவேந்திரா உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிடுவாரு. அதற்குள் அந்த கார் அவர்களுக்கு எதிரில் வந்து நிற்க கிருஷ்ணா அவரை நோக்கி ஓடினார். ராகவேந்திரா காரில் இருந்து இறங்கிய வேகத்தில் கிருஷ்ணாவை இக்னோர் செய்துவிட்டு செக்யூரிட்டியிடம் சென்று பலாரென ஓங்கி அறைந்தார். அந்த சத்தம் அந்த இடம் முழுக்க எதிரொலித்தது. அந்த இடமே சைலண்ட் ஆகிவிட்டது. இதை பார்த்தவுடன் கிருஷ்ணாவின் முகம் பேய் அறைந்தது போல மாறிவிட்டது. அவன் தன்னை மறந்து அவனே அடி வாங்கியது போல கன்னத்தில் கை வைத்தார். அவந்திகாவுக்கும் கிருஷ்ணாவுக்கும் சிவாவை பற்றிய உண்மை தெரிய வருமா? சிவா இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் செய்ய போகிறார்? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.